தமிழ்நாட்டில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள், இருக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி இன்று ஒரு தெருவில் இஸ்லாமியர்களே விநாயகரை தூக்கி செல்கிறார்கள் என்றால் பாருங்கள். விநாயகர் சிலையை இஸ்லாமியர்கள் தூக்கி செல்கிறார்கள். எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்துட்டாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது. அது முக்கியமாக ஒரு சில கிறிஸ்துவ கட்சிகள் இன்றும் இருக்கிறது. பிளவை ஏற்படுத்திவிட்டால் ஓட்டுகளை பிரித்து விடலாம் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தற்பொழுதும் சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். இந்துக்களை இந்துக்களாக வாழ விடுங்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், இஸ்லாமியர்கள் இஸ்லாமியாக இருங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. அவரவர் ஜாதிகளாக இருந்துவிட்டால் எல்லோரும் மேன்மையானவர்கள்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பிளவுபடுத்த எண்ணாதீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் ஆட்சி புரிய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இப்பொழுது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பாஜக சொல்லுகிறது, அண்ணாமலை சொல்லுகிறார். நான் சொல்லலை. அடுத்த வேளையில் வரேங்க.